காங்கிரஸ் பலவீனத்தில் குளிர்காய நிற்குதா பாஜக? இல்லை, முதல்ல குகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம சென்னை 18 வயசில் உலக சாம்பியன், மிக இளம் வயதில் வாங்கியிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜூன் 4 தேர்தல் முடிந்த உடனே இந்த டிவி உட்பட இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லாரும் விவாதங்களில் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்கன்னு ஒரு நிமிஷத்தில் ரீகேப் பண்ணிடுறேன். அதாவது நிதிஷ் நாயுடுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கேட்குறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கேட்குறாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கேட்குறாங்க. அது கொடுக்கலன்னா கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகாதுன்னாங்க. ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்க சொன்ன மாதிரி எந்த மினிஸ்ட்ரியும் அவர்கள் கேட்கல, நாங்களும் கொடுக்கல. ஃபார்ம் ஆன ஒரு நிமிஷம் முடிச்சு வெள்ளம் வராத பீகாருக்கு 11,000 கோடி அள்ளி வராது. பீகார்ல உங்க கட்சி இல்ல போல, பரவாயில்ல விடுங்க. இல்ல பீகார்ல கட்சி இருக்கோ இல்லையோ, வெள்ளமே வரலங்கறேன். வெள்ளம் வராத ஊருக்கு அள்ளி கொடுப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் வெள்ளம் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு வராத வெள்ளத்துக்கு முன்கூட்டியே கொடுத்தீங்க. இங்க வர வேண்டிய பணத்தையே வெள்ளம் வந்த பிறகுதான் கேட்டு வாங்க முடியுது. உண்மையா இல்லையா? அவர் அதை பேசணும், இதை பேசணும், ஒண்ணுமே கொடுக்கலனாரு. நான் பீகாருக்கு ஒண்ணும் கொடுக்கலையா? முடிவு பண்ண முடியாதுங்க. நான் என்னோட கருத்து எதுவும் கொடுக்கலையா? நான் கருத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. நான் கருத்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. கருத்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நான் இன்டர்ப்ட் பண்ண முடியும், ஆனா அமைதியா இருந்தேன். அது உங்க கல்ச்சர், இது எங்க கல்ச்சர். பரவாயில்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆட்சி அமைத்தவுடன் 6 மாசத்துல கவுந்துரும். இவங்களுக்கு நிதிஷ் நாயுடு மோடி அவர்களுக்கு 2 கால்களும் செயலிழந்து போய்விட்டது. இனி எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவாங்கன்னு பார்க்குறோம் அப்படின்னு இதே ஸ்டுடியோஸில் இவர்களும் சரி காங்கிரஸும் சரி சவால் விட்டார்கள். இன்றே தான் கேபினெட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் அப்ரூவல் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்றத கோடிட்டு காட்டிவிட்டு, அது நியாயமா? என்ன நியாயமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசலாம், நாளைக்கு பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்றது ஒரு பிஜேபி காரனால ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா ஒரு நிமிஷம் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். இப்போ காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிறார்கள். இப்போ 3-4 பேர் அவங்க லீடர்ஷிப் கொஸ்டின் பண்றாங்கன்னா, எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மாநிலத்தில் வலுவாக இருந்து காங்கிரசினுடைய தயவு தேவையில்லை என்று கருதுவார்கள். உதாரணமாக அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கோங்க, லாலு பிரசாத் எடுத்துக்கோங்க, சரத்பவார் எடுத்துக்கோங்க. இவர்கள் எல்லாம் அவர்கள் மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள். காங்கிரஸ் இருக்கிறதுனால அவர்களுக்கு பெரிதாக எலக்டோரலி ஒன்றும் பலனில்லை. ஆனால் இந்திய அளவில் ஒரு கூட்டணி கட்டமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி உதவுகிறது அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ 155 எம்பிக்கள் இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மம்தா பானர்ஜி தலைவராக வேண்டும் அப்படின்னு ஆதரிக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் அந்த ஜெயித்த 99 இடத்தினுடைய அந்த வலுவை முதல்ல கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. உதாரணமாக தமிழகத்தில் அவர்கள் ஜெயித்த 9 இடங்கள் ஆகட்டும், உத்தரப்பிரதேசத்தில் ஜெயித்த 6 இடங்கள் ஆகட்டும், பீகாரில் ஜெயித்ததாகட்டும், ஜார்க்கண்டில் ஜெயித்ததாகட்டும், இது எதுவுமே காங்கிரஸினுடைய சொந்த செல்வாக்கில் சொந்த பலத்தில் வெல்லாத மாநிலங்கள். ஒருவேளை இங்கெல்லாம் காங்கிரஸ் தனித்து போட்டியிருந்தால் ஒரு இடம் கூட வென்றிருக்க முடியாது அப்படின்றதா கலை யதார்த்தம். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள், அதாவது பெரிய கட்சிகள் காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 89 தேர்தல்களில் தோல்வியை கண்ட 3 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திக்கு கொண்டு சென்ற ஒரு தலைவரின் கீழ் கட்சி அந்த கூட்டணி இயங்க வேண்டுமா அப்படின்னு கேட்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம், ஒரு ஜனநாயகமான ஒரு விஷயம். ஒருவேளை அவர் வாரிசு தலைவராக இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய தலைமை மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் கலை யதார்த்தம். ராகுல் காந்தி அவர்கள் என்ன தலைமையில் இருக்காரு? அவர் நீங்க ஹெட்டா ஒரு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா அபிஷியலா ப்ரொஜெக்ட் பண்ணலனாலும் உங்கள் கூட்டணியும் சரி ஊடகங்களும் சரி எல்லாருமே சரி அவர் ஒரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு பிரதமர் வேட்பாளராக இன்டைரக்டா ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா? அதை சொல்றேன் நான். இப்போ இவ்வளவு தேர்தல்களில் தோல்வி கண்டு கட்சி இவ்வளவு அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்ற மத்தியில் அவர் தலைமையில் அந்த கூட்டணியும் கட்சியும் இயங்க வேண்டுமா அப்படின்றதா முதல் கேள்வி. ஒரு சின்ன வேலை ஆஃபீஸில் பியூன் வேலை செய்கிறவங்க கூட அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு அவரை வேலையை விட்டு தூக்குவது, டீப்ரமோட் பண்ணுவதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இவ்வளவு தோல்விகளை தொடர்ந்து கண்ட ஒரு தலைவர் தலைமையிலேயே அந்த கூட்டணி மீண்டும் மீண்டும் போட்டியிடுமாண்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கேள்விதான் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அவரு திடீர்னு அரசியல் விமர்சனம் இருந்தார், திடீர்னு பிஜேபி காரனா மாறாரு. நான் சிபிஎம் காரனா தான் சொல்றேன். ஐயா, நீங்க போன தேர்தலில் பிரதமர் மோடி 400 சீட்டு ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கையோட தான் களத்தில் நின்னீங்க. மக்கள்கிட்ட அதை ஒரு அச்சமாகவே விதைச்சிங்க. ஆனால் உண்மை என்ன? உங்களுக்கு தனி மெஜாரிட்டி வரலை. இந்தியா கூட்டணிங்கிறது பல கட்சிகளுடைய கலவையாக இருக்கலாம். ஆனால் பாஜக தன்னுடைய தனி மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நீங்கள் அதை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்?
அதானி ஊழல் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டைவர்ஷனுக்கு உங்களால் செய்யவே முடியாத ஒரு விஷயத்த நாட்டு மக்களுடைய தலையில கத்தி போல தொங்க விடுறீங்க. இது செய்ய முடியாது. மம்தா பானர்ஜி வேறுபடுறாங்க. அதானி 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 அதை தவிர பேச வேற எதுவுமே இல்லையான்னு கேட்கறாங்க. மம்தா பானர்ஜி அதானியை பேசாம இருக்காங்களா இல்லையாங்கிறது வேற. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் கூட இது பேச வேண்டிய விஷயம். பாஜகவை சேர்ந்தவங்க உட்பட பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை வந்து சாட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அதானி ஊழல்வாதி தமிழ்நாட்டில் அது ஒன் ஆஃப் தி இஷ்யூஸா பேசப்படுது. No, not at all one of the issue. அண்ணா அதானி செய்த ஊழல்ல 5 மாநிலம் சம்பந்தப்பட்டு இருக்குன்னு இவங்க தான் பேசியிருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், அமெரிக்கால வழக்கு போட்டாங்களே, இந்தியாவுல வழக்கு போட கூட துப்பு இல்லாம தைரியம் இல்லாம, ஓகே அது என்னன்னு சொல்றது, துப்பு இல்லாமங்கிறது நல்ல வார்த்தை தான் நினைக்கிறேன். இல்ல வேற நல்ல வார்த்தை சொல்லுங்க. அப்கோர்ஸ் எனக்கு தெரியல. பட் எனிவே நான் என்ன கேட்கிறேன், அதை செய்யாத ஒரு தலைமை இருக்கும்போது அதை கேள்வி கேட்கிற ஒரு தைரியமான எதிர் அணி இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த அணி அதை மட்டும் பேசல. இந்தியா அலையன்ஸ் தான் இப்ப நாடாளுமன்றத்தில் விவாதிக்குது. இருங்க, இந்தியா அலையன்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு உரிய வரி பங்கீடு கொடுங்கன்னு கேட்கிறோம். இவங்க வந்து பேசுனாங்கல்ல, ஃபினான்ஸ் கமிஷன் முன்னால எல்லாம் போய் 10 பாயிண்ட் வச்சோன்னு பேசுனாங்கல்ல, நாடாளுமன்றத்தில் இதையாவது விவாத பொருளா எடுத்துக்கணுமா கூடாதா? இவங்க தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து பிரதமரா சொல்லுங்க. இப்ப நான் வெள்ளத்தை அதுக்கு தான் ஆரம்பிச்சேன். நான் வெள்ளத்தை அதுக்கு தான் ஆரம்பிச்சேன். இந்தியாவுல எதுமே பேச ஸ்பேஸ் கொடுக்கலங்க. அதானி 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 என்ன சிக்கல்னா மத்த இஷ்யூஸ்க்கு டைவர்ட் பண்ண நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அதானி மட்டும் தான் பேசுறோம் நீங்க சொன்னீங்கல்ல. நான் வரிசையா எடுத்து சொல்ல முடியும். நாடாளுமன்றத்துல நாங்க முன்வைத்த எல்லாமே கூட்டணியா முன் வச்சிருக்கோம். இந்த ஈவன் இந்த அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் கூட 50 எம்பி எதற்கு முன்னுரிமை காங்கிரஸ் கட்சி கொடுக்குது? அது மம்தா பானர்ஜி கேக்குறாங்க, வேற யாரும் கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ் பேசணும். மத்த டாபிக் பேசுறது இவங்களுடைய வாடிக்கை. நான் கேட்கக்கூடியது இப்ப அடுத்த வகுப்பு நான் வந்து இந்த இந்தி கூட்டணி பத்தி மட்டும் பேசுவோம். டெல்லியில ஒரே நாடு ஒரே தேர்தல், டெல்லி தேர்தல் ஒண்ணு வருது. இப்போ அடுத்த தேர்தல் அதுதான் வருது. இப்ப இவங்க ஒரே கூட்டணியில இருக்குன்றாங்க, ஆனா ஒன்னா போட்டி போட மாட்டேன்றாங்க. இவங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கேரளால ஒன்னா போட்டி போட மாட்டாங்க. இந்த மாதிரி முரண்பாடுகள் இஷ்யூஸ்ல ஒண்ணா இருக்கும். இஷ்யூஸ் தாங்க முக்கியம். எந்த காலத்துலயுமே ஆப்போசிஷன் ஒன்னாதாங்க இருக்கும். அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு நாங்க தான் ஒன்னா இருக்கோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது பிஜேபி எதிர்க்கட்சியா இருக்கும்போது எங்களோட இருந்த கட்சிகள்லாம் ஒன்னாதான் இருந்தோம். இதனமும் பெரிய அபூர்வமா. அப்ப இதுவே பெரிய அபூர்வமா தெரியுது. அடுத்து எப்போ இப்ராஹிம் உங்களோட லீடர்ஷிப் ஒர்க் ஆகல, அது வந்து கேள்விக்குள்ளா இருக்கு. எங்கெங்கெல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணமோ அங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல. மத்த ரீஜனல் பார்ட்டிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. உங்க தலைமை இன்னைக்கு கேள்விக்குள்ளா இருக்கு மம்தா பானர்ஜியால. நேச்சுரல் தானே? இல்லை, அதாவது முதல் இல்லை நேச்சுரல் எப்படி சொல்ல முடியும்? அதாவது இட்ஸ் நேச்சுரல் இன்ஜஸ்டிஸ்ன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். நான் கேட்குறது ஒரு கவனத்தை மட்டும் இங்கே வைங்க. அதாவது என்ன, மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், மக்கள் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் தெளிவாக அவர்களுடைய செயல்களை இங்கே வந்து தெளிவாக நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி 0 ஹவர்ஸில் ஒருவரை பற்றி மறுமுறை 2 தடவை பேசுவதற்கு நம்மளுடைய சட்டம் அனுமதிப்பதில்லை. 272 விதியின் கீழே. அப்படி இருக்கும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், பிஜேபி சார்ந்த அமைச்சர் மட்டும் 2 முறை வார்த்தையை உச்சரிக்கிறார். அதே நேரத்தில் ஜோதிமணி அவர்கள், எங்களுடைய எம்பி அவர்கள் சொன்ன வார்த்தையை மட்டும் அவை குறிப்பிலிருந்து எல்எஸ்ஓடைய ஸ்பீக்கர் வந்து அதை அவை குறிப்பிலிருந்து நீட்பது என்பது ஒரு சாராராக இருப்பதாக தெல்ல தெளிவாக தெரிகிறது. இதுதான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். தெல்ல தெளிவாக பாஜக மக்களுடைய பிரச்சனைகளை எங்கெல்லாம் காங்கிரஸ் பேசுகிறதோ, the direct touch of point with the people, அந்த இடத்துலலாம் நேரடியாக அங்கே பாஜக இறங்கி ஒன்று புறக்கணிப்பது, மைக் ஆஃப் பண்ணுவது, இல்லை நேற்று நடந்த மாதிரி எங்களுடைய எம்பி சசிகாந்த் அவர்கள் கூட சொன்னாங்க, கூச்சலிட்டு அவங்க முதல்ல என்னைக்குமே எதிர்க்கட்சி தான் வெளிநடப்பு செய்யும். இல்ல இந்த விஷயத்துக்கு முதல்ல 10 ஆண்டு கூட்டணியில் இருக்கிறவங்களா ராகுல் காந்தி தலைமை ஏற்க வேண்டாம்னு சொல்றாங்க. உங்க தலைமையே கேள்விக்குள்ளாக்கி இருக்காங்க உங்க கூட்டணி கட்சிகள். எப்படி பிரச்சனைன்றீங்க? மம்தா பானர்ஜி ஒரு ஆள் மட்டுமே இங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்ல. அவங்க எவ்வளவு பேர் ஆதரிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க தலைமைய இல்ல ஒரு சரத் பவார், லாலு யாதவ் இப்படி எவ்வளவு பேர் ஆதரிச்சிருக்காங்க. இங்க அப்ப உங்க மேல அதிருப்தின்னு அர்த்தம். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. Your leadership is not working. அதாவது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. மம்தா சொல்லி முடிச்சிட்டீங்களா? நான் சொல்ல வாக்குறேன். இப்போ
அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 ஆரம்ப காலகட்டங்களில் முதல்ல பீகாரில் ஆரம்பித்து இந்த கூட்டணி இந்தியா என்னும் பேர் வைக்கிற கட்டம் தொடங்காததற்கு முன்பாகவே இந்த கூட்டணி விரிசல் கூட்டணி, இந்த கூட்டணி இடம்பெறாத கூட்டணி, வெற்றி பெறாத கூட்டணிலாம் சொன்னாங்க. அடுத்த கட்டம் மும்பையை நோக்கி போச்சு. 2 கட்சி 4 கட்சி ஆச்சு, 6 8 9 பெருகி போய் 18 கட்சியை தாண்டி இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இப்போ என்ன கேள்வி சகோதரர் கேட்டார் எஸ் ஜே சூர்யா, மம்தா பானர்ஜி சொன்னாங்க நேரடியாக பதில் சொல்லுங்க. ஏங்க மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் உங்கள்கிட்ட மணிப்பூர் இஷ்யூ பற்றி கேள்வி கேட்குறாங்க, மணிப்பூருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க, அதை பற்றி பதில் சொல்லுங்க. நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் நேரடியாக எதிர்ப்பு கட்சியோட தலைவர் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் ஏன் வரமாட்டாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்றைக்கு எது விவாத பொருள், எதை விவாதமாக்க வேண்டும் அதை சொல்லுங்க. சரி, நீங்க ஒவ்வொரு நேரத்திலையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு 184 வருட கால மசூதியை வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதி அதோட ஹியரிங் இருக்கு. அது தெரிந்தும் புல்டோசரை வச்சு இடிச்சிங்கல்ல, ஒரு சப்ஜுடிஷியல் மேட்டர்னு தெரிஞ்சு நாட்டுல 1000 பிரச்சனை இருக்குங்க, எல்லாமே முக்கியமானது மறுக்கல. நான் கேள்வி பட் இன்னைக்கு தலைப்புக்கு வந்துருங்க. இன்னைக்கு தலைப்பு சட்டம் ஒரு நிமிஷம் இருங்க. லெட் மீ கம்ப்ளீட். இது வந்து அப்படி கடந்து போக முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.